ஹலோ, ஐ எம் RSV பிரவீன். யாரும் பேசல, எதற்கு பேசல அப்படின்னு ஒருத்தவங்கள ஓவர் திங்க் பண்ணாதீங்க ஒருத்தவங்கள வச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க சிச்சுவேஷன்ல என்ன இருக்கோ, அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்களோ, அவங்க என்ன ஒர்க்ல இருக்காங்களோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறது எல்லாமே ஏன் அவங்க பேசல, ஏன் இவங்க பேசல அப்படிங்கிறது சிம்பிளா ஒரு கொஸ்டின் நம்ம ஓவர் திங்க் பண்ணிடுவோம். ஏன் இதுக்கு பேசாம இருப்பாங்களோ, அதுக்கு பேசாம இருப்பாங்களோ, நம்மளை பிடிக்காதோ, நம்மளை பிடிக்குமா, எதுக்கு, ஏன் அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த ஓவர் திங்க் கூட தான் செய்யும் தவிர குறையாது. பட் ஓவர் திங்க் பண்ணலாம், ஓவர் திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. பட் ஓவர் திங்க் எந்த விஷயத்துல எதற்கு பண்ணணும் அப்படிங்கிறத காரணத்தோட பண்ணணும். ஓவர் திங்க் பண்றவங்க பிசினஸ்ல ஓவர் திங்க் பண்றாங்களா, இதை இப்படி பண்ணலாம் அப்படி ஓவர் திங்க் பண்ணாங்கன்னா அது ஒரு பெனிஃபிட் தான். அதே மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வைக்கிறோம், ஒரு யூடியூப் சேனல் ஓவர் திங்க் பண்ணி நம்ம க்ரோத் பண்ணணும். நம்ம லைஃபுக்கு எது க்ரோத் பண்ற மாதிரி ஓவர் திங்க் பண்றோமோ அதுதான் பெஸ்ட். இவங்க பேசலாம் அவங்க பேசல அப்படிங்கிறத இன்னும் ஓவர் திங்க் பண்ணாம லைஃப்ல அடுத்த என்ன கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஓவர் திங்க் பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படின்னா அவங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு நிறைய யோசிக்கலாம், ஏன் இவங்க நம்ம இந்த இதுக்கு பேசாம இருப்பாங்க, அதுக்கு பேசாம இருக்காங்கன்னு நினைக்கலாம். பட் அந்த இடத்துல அவங்க ஏதாவது ஒரு மைண்ட் செட்ல ஒன்று ஹாப்பி, ஒன்று சேடு, ஒன்று ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற நிறைய இது இருக்கு. ஸோ நெவர் திங்க் ஓவர். இவ்வளோ சொல்றியே நீ இருப்பியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நான் என்ன சொல்ல, என்னால சத்தியமா இருக்க முடியலங்க. அது நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். என்னால் சத்தியமா அப்படி ஒரு நிமிஷத்துக்கு கூட இருக்க முடியாது. நான் சும்மாலே ஓவர் திங்கிங் பர்சன். நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போதைக்கு. தேங்க்யூ. இனிமேலா சேஞ்ச் பண்ணும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.